श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै நமஹ. போன ஸ்லோகத்துல இது மாதிரி பிரத்யக்ஷம் பேதத்தை சொல்றது, அதே சாஸ்திரம் அபேதத்தை சொல்றது. ஆகவே சாஸ்திரத்தினால பிரத்யக்ஷமானது பாதிக்கப்படுகிறது. ஆக சாஸ்திரம் பாதகம், பிரத்யக்ஷம் பாத்தியம் என ரெண்டுத்துக்கும் விரோதம் இருக்கிறதுனால எல்லாம் கேட்டார். அதற்கு பதில் சுவாமி என்ன சாதிச்ச, அது கிடையாது, இது எல்லாமே பொய் தானே உங்க சாஸ்திரத்துல. அப்ப பொய்யான சாஸ்திரத்தினால பொய்யான பிரத்யக்ஷம் எப்படி பாதிக்கப்படும், அது சரியா வராதே அப்படின்னு சமாதானம் சாதிச்சு முடிச்சுட்டார். இப்போ மேல ஆக்ஷேபம் பண்ற அவன் என்ன ஆக்ஷேபம் பண்றான்னு பாருங்க. பிரத்யக்ஷம் சாஸ்திரம் ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு விருத்தம். அது மாதிரி பிரத்யக்ஷமும் சாஸ்திரமும் ரெண்டும் பொய்யானதுதான். அதனால சமமா தான் இருக்குது, தோஷம் மூலமா தான் இருக்கு, அவித்தியினால வந்ததுதான். ஆனாலும் கூட வேதத்தினால இந்த பிரபஞ்சம் பொய் அப்படிங்கிறது சித்திக்கும். ஏன் சித்திக்கும், எப்படி சித்திக்கும் அப்படின்னாக்க, ஒரு உதாரணம் சொல்றேன். ஒருத்தன் சொல்றான், இந்த தரையில கடம் இல்லை அப்படின்னு சொன்னான். இந்த தரையில பூமியில கடம் இல்லை அப்படின்னு சொன்னான். கடம் இல்லைன்னு சொன்னோம்னாக்க அதுக்கு என்ன வேணும், முதல்ல கடம் இருக்கு, கடம் இருந்தது, கடம் இருக்குன்ற ஞானம் வேணும். கடம் இருக்குன்னு ஞானம் வந்தாதான் அதுக்கப்புறம் அதை நிஷேதிக்க முடியும். இங்க கடம் இல்லை அப்படின்னு நிஷேதிக்க முடியும். ஆக கடம் வேணும், கடம் இல்லைன்னு சொல்லணும்னாக்க அதுக்கு அங்கமாக சேஷமாக கடம் இருந்தது அல்லது கடம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாக்கியம் தேவை. ஆக ஒரு நிஷேதிக்கணும். ஒரு வஸ்து இல்லை அப்படின்னு நிஷேதிக்கிறதுக்கு இருந்தது அல்லது இருக்கு அப்படிங்கிற ஞானம் தேவை. அந்த ஞானம் அங்கமாக இருக்கும். அது என்னக்கா அதுக்கு மேல இங்கு கடம் இல்லை அப்படின்னு ஒரு தாத்பரியம் வரும். ஆக விதி இருக்குன்றது, நிஷேதம் இல்லை அப்படிங்கிறது, இது ரெண்டுத்துல நிஷேதத்துக்கு இந்த விதி இருக்கு பாருங்க, இருக்குன்னு சொல்றதற்கு அது என்ன பண்றது, பிரதியோகியை சமர்ப்பிக்கணும், எதிர்த்தட்டுல இருக்கிறது சமர்ப்பிக்கணும். இல்லைன்னு சொல்லணும்னாக்கா இருக்குன்றது சமர்ப்பிக்கணும். அந்த சமர்ப்பிக்கிறது இருக்குன்றது சொன்னாதான் இல்லை அப்படின்றது முடியும், இல்லைன்னு சொல்ல முடியும். அதனால அதுக்கு சேஷமாக இது இருக்கு, இருக்கு என்பது இருக்கு. நிஷேதத்துக்கு இல்லைங்கிறதுக்கு, இல்லைங்கிற நிஷேதத்துக்கு இருக்குங்கிற விதியானது சேஷமாக இருக்கு. அப்ப இது சேஷம்னா அது சேஷி, அங்கேன்னு ஆயிடுறது. இது எல்லாரும் ஒத்துக்க வேண்டியதுதான். ஒண்ணு இருக்குன்னு சொன்னாதான் இல்லைன்னு சொல்ல முடியும். முதல்ல இல்லைன்னே வராது, இருக்குன்றது சொன்னாதானே அதை பத்தி அது இருக்கா இல்லையான்னு கேள்வி வரும். அங்க தேவதத்தன் இருக்கானா இல்லையா, மொத்தம் தேவதத்தன் இருக்கான்னு சொன்னோம். உடனே ஒருத்தன் பார்த்துட்டு இல்ல அங்க தேவதத்தனே இல்ல அப்படின்னு சொல்லணும். இருக்கான்னு சொன்னாதான் அது வரும். அது திருப்பி கேட்கலாம், தேவதத்தன் இல்லைன்னு ஒருத்தன் சொன்னா அப்ப தேவதத்தன் இருக்கான்னு சொல்றதுக்கு இல்லைன்னு வந்தாதானே இருக்கான்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கலாம். ஆனா அது கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாதுன்னா, தேவதத்தன் அப்படிங்கிற ஒரு ஞானம் நமக்கு வரணும். அவன் இருக்கிறான் அப்படின்றதுக்கு முதல்ல ஞானம் வரணும். அந்த ஞானம் வந்த உடனே தான் அவன் இல்லைன்றதுல போக முடியும். அது தேவதத்தன் யஜ்ஞதத்தன் கடம் படம் இப்படின்றது ஒரு ஞானமே வரலைன்னு வச்சுக்கோங்க, அது இல்லைன்றது எப்படி போவான்?
அதுல உள்ளே நினைக்க மாட்டானே. இப்போ முயல் கொம்பு அப்படின்றது யாரும் போக மாட்டோம். ஆகாத தாமரை நாம போகவே மாட்டோம். ஏன்? அது நமக்கு தெரியும், சர்வாத்மனா இல்லை அப்படின்னு தெரியும். ஆனா கடம் இருக்கு, கடன்றதை நம்ம பாக்குறோம், தேவத்தை தேவதத்தனை பாக்குறோம், எகிதத்தனை பாக்குறோம். இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாதான் இல்லைன்றதே சொல்ல முடியும். இருக்குன்றது சித்திக்கணும் முதல்ல, அதன் பேர்லதான் இல்லைங்கிறது வரும். அப்ப இல்லைங்கிறதுக்கு இருக்குன்ற பதார்த்தம் இருக்கு பாருங்க, அது சேஷமா இருக்கும். அதனால ஒரு நிஷேதமானது இல்லைன்னு சாதிக்கிறதுக்கு வேணும்னா இருக்குன்றது முதல்ல இருக்கும். அப்ப என்னாச்சு, முதல்ல இருக்கிறதுன்றது கடகா அஸ்தி அப்படிங்கிற ஞானம், கடம் இருக்கிறதுங்கிற ஞானம் பூர்வ சாஸ்திரம், முன்பு இருப்பது அப்படின்னு ஆகுது. கடகா நாஸ்தி அப்படின்னு சொல்றது அதன் பிறகு வர்றது உத்தர சாஸ்திரம். பூர்வ சாஸ்திரம், உத்தர சாஸ்திரம் அல்லது பரசாஸ்திரம் அப்படின்னு சொல்ற. இது நீ அடுத்த ஸ்லோகத்துல வரப்போறது வரலாம். இப்போ முன்னாடி இருந்தது இருக்கு, அப்புறம் அது இல்லைன்னு நம்ம நிஷேதிக்க போறோம். இதுக்கு இந்த முன்னாடி இருந்ததை இப்பொழுது இல்லைன்னு சொல்றது, இப்ப இல்லைன்னு சொல்றது பிரபலமா போயிடுறது. ஏன்னா இருக்குன்னு முதல்ல சிந்திச்சது, அது இல்லைன்னு ஆச்சரியோ, அதனால அதுதான் பிரபலமாகிறது, இது துர்பலமா போயிடுறது. அந்த மாதிரியாக முதல்ல எப்படி இருக்கு, வேத வாக்கியங்கள் இருந்தது, அல்லது பிரத்யட்சமா நம்ம பார்க்கிறோம். நான் வேறு, என் மனைவி வேறு, என் குழந்தை வேறு, என் பேரன் பேத்தி வேறு, இந்த வீடு வேற, இப்படிதான் நமக்கு பிரத்யட்சமா பேதம் தெரியாது. பிரத்யட்சமா நமக்கு பேதம் தெரியாது. அதன் பிறகு சாஸ்திரன்றது என்ன பண்ணிட்டுன்னு நேகனாஸ்தி கிஞ்சன அப்படின்னு சொல்லிச்சு. இங்க பலவே கிடையாது, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. பிரம்மே வேதகம் சர்வம், ஆத்மே வேதகம் சர்வம் அப்படின்லாம் வாக்கியம் சொல்றது. பிரம்மந்தான் இந்த பிரபஞ்சமே, வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்றது. அதனால எதுவுமே இல்லை, ஒண்ணுதான் இருக்கு, அது பிரம்ம முக்தம்தான் அப்படின்னு இருக்கா இல்லையா? அதனால வேத வாக்கியங்கள் அல்லது பேதத்தை தெரிவிக்கிற பிரத்யக்ஷம், இது பேதமே இல்லை, அபேதமே இருக்கிறது அப்படின்னு சொல்றது இருக்குது பாருங்க சாஸ்திரம். அதுக்கு இது சேஷமா இருக்கு. அதனால அபேதம்தான் சித்திக்கிறது, வேதத்தை அபேதமானது நிஷேதிக்கிறது. நிஷேதிக்கிறதுனால அபேதம்தான் சித்திக்கும். இது எதனால சித்திச்சது? சாஸ்திரத்தினாலதான் சித்திச்சது. சாஸ்திரத்தினால சித்திக்கிறதுனால சாஸ்திரமானது பிரபலமா போயிடுச்சு, பிரத்யக்ஷமோ துர்பலமா போயிடுச்சு. அதனால இங்க ரெண்டுமே தோஷ மூலமாவே இருந்துட்டு போட்டமே. பிரமாணங்கள் பிரத்யக்ஷமோ அனுமானமோ சாஸ்திரமோ எல்லாம் தோஷ மூலமாவே இருக்கட்டும், தோஷத்தினால வந்ததாவே இருக்கட்டும், இருந்தாலும் கூட இத பிரத்யக்ஷன்றது முதல்ல இருக்கு, அதன் பிறகு இது வந்தது. அதுக்கு உதாரணம் என்ன சொல்றோம், கைரள பாம்புன்னு ஞானம் வந்தது, அதுக்கப்புறம் நாயம் சற்பக அப்படின்னு ஞானம் வந்தது. கைரள பாம்புன்னு வந்தது முதல்ல. இதில் சுதப்பிரகாசிகளையே அதை வப்பூர் அத்வைதிகள் சொல்றதாக உதாரிச்சிருக்காரு. அதனால கைரள பாம்பு ரஜ்யம் திருஷ்டுவா சற்பக அப்படின்னு ஞானம் வந்துடுச்சு. கைத்தை பார்த்துட்டு பாம்புன்னு ஞானம் வந்த உடனே நாயம் சற்பகான்னு அந்த நிஷேதிக்கிற ஞானம் வருது. அது பின்னாடிதானே வருது, முதல்ல வரலையே. முதல்ல பாம்புன்னு ஞானம் வந்தது, அந்த பாம்புன்னு ஞானம் வந்தது, அதை நிஷேதிக்கிறது போக்கடிக்கிற சாஸ்திரமானது வாக்கியமானது நாயம் சற்பகான்றது பின்னாடிதான் வந்தது. ஆக முதல்ல வந்த சாஸ்திரம் அல்லது முதல்ல வந்த ஞானம் பாத்தியமா இருக்கு, பிறகு வந்த ஞானமானது பாதகமா இருக்கு, பாதகமா இருக்கு. அதனால இந்த இடத்துல இதுதான் கிரமம். சாஸ்திரமானது பின்பு வருவது,
பிரத்யக்ஷன்றது முன்பு வந்தது. பிரத்யக்ஷம் வேதத்தை சொல்லித்து, சாஸ்திரம் அபேதத்தை சொல்றது. அதனால சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட அபேதமானது பிரத்யக்ஷத்துல சொன்ன வேதத்தை பாதிச்சு விடுறது. ஆகவே இதுதான் சரி அப்படின்னுட்டு அவளுடைய ஆக்ஷேபமா இருக்கு. அதற்கு சமாதானம் சாதிக்கிறார் சுவாமி. முன்னாடி இருக்கிறது பின்னாடி இருக்கிறது அப்படிங்கிறதையே நீ பாத்திய பாதக பாவமா கொண்டு வரக்கூடாது. முதல்ல சொல்லப்பட்டது பேதம் பிரத்யக்ஷத்தினால, பின்னாடி சொல்லப்பட்டது அபேதம் சாஸ்திரத்தினால. அது இந்த பேதத்தை இது பண்றது நிஷேதிக்கிறது நீ சொன்ன, நீ அந்த பாத்திய பாதகமாக வராது. முன்பு இருத்தல் பின்பு இருத்தல்ன்றது கிடையாது. வேற என்னது பிரதானம்னாக்கா அப்பிராமான்ய ஞான அனாஸ்கந்திதமா இருக்கணும். அப்பிராமான்ய ஞானத்தினால சூழப்பட்டதா இருக்கக்கூடாது. நான் சொல்ற வாக்கியமானது சந்தேகாஸ்பதமாகவோ அப்பிரமாணமாகவோ அல்லது துர்பலமாகவோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னாக்கா அது பாதகமா ஆகாது. அது பாதகமே ஆகாது. இப்போ கயத்தை பார்த்துட்டு பாம்பு அப்படின்னு ஒரு ஞானம் வந்ததுன்னு சொன்னேன். அதன் பிறகு இது பாம்பு அல்ல, இது கயிறு தான் அப்படின்னு ஒரு ஞானம் வந்தது. அதனால பின்னாடி வந்த ஞானத்தினால இது பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டேன். பாஷகாரர் என்ன கேட்கிற ஜிக்ஞாசாரியத்துல ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு ஞானம் வந்தது, பயப்பட்டுறான். அப்ப திருப்பி அவனுக்கு ஒரு ஞானம் வந்தது, இது பாம்பு இல்ல, இது ஜலதாரை, ஜலத்தினுடைய தாரை, ஜலத்தை கொண்டு வச்சுட்டு போட்டான் எவனோ. அல்லது பூமி பிளந்திருக்கு, பூமி வெடிச்சு பிளந்திருக்குது அப்படின்னு உனக்கு ஞானம் வந்துருக்கு. அப்படி ஞானம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுவும் பொய் தானே. இப்போ இதுவும் பொய் அதுவும் பொய். இங்க பாம்புன்ற ஞானமும் பொய், பூமியில ஜலதாரம் இருக்குது அதுவும் பொய், அல்லது வெடிப்பு அப்படிங்கிறதும் பொய். இப்ப அதனால இது பாதிக்கப்படுமா? இதுவும் பொய் அதுவும் பொய், எதுவுமே பிரமாணம் இல்லையே, எல்லாம் உண்மையாவே இல்லையே. அதனால இது எப்படி வரும்? அதனால நீங்க பாதகமா இருக்க வேண்டியது சாஸ்திரம்னு சொன்னாக்கா அந்த ஞானமானது பாதகமான பின்பு வரக்கூடிய ஞானம் அப்பிராமான்ய ஞானத்தினால அனாஸ்கந்திதமா இருக்கணும். அதனால சூழப்படாததாக ஆவரணம் பண்ணப்பட்டதாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்தாதான் இருக்கு. இப்போ சாஸ்திரமும் பொய்யானது பிரத்யக்ஷமும் பொய்யானது அப்படின்னு நமக்கு நிச்சயம் வந்துட்டா இல்லையா? ரெண்டும் பொய்யானது, ரெண்டும் அவித்யினால கல்பிக்கப்பட்டது அப்படின்னு வந்துருச்சுனாக்கா இவ ரெண்டும் அவித்யாஜன்யமான ஞானம் தானே. அவித்யினால உண்டு பண்ணப்பட்ட ஞானம் அவித்யினால உண்டு பண்ணப்பட்ட ஞானமா போயிடவே அது எப்படி ஒண்ணு இன்னொன்னு பாதிக்கும்? அங்க தோஷமே வராது. இது எல்லாருமே அதை ஒத்துக்கணும். ஏன்னா ஒண்ணு பொய் இன்னொன்னு உண்மை அப்படின்னு சொன்னாக்கா தெரியாது. இங்க அத மாதிரியே இல்லையே, எல்லாமே பொய்யாத்தான இருக்கு, எல்லாமே அவித்யினால வந்ததாதானே இருக்குது. அவித்யினால வந்ததா போயிடுவே இது எப்படி ஒண்ணு இன்னொன்னு பாதிக்கும் நீ சொல்ற? அதுவே வராது. அதனால அபேத சாஸ்திரம்ன்றது பின்னாடி இருக்கு, வேத சாஸ்திரம்ன்றது பின்னாடி இருக்கு. அது எப்படி இதை பாதிக்கும்? இப்போ இது பாஷ்யத்துல என்ன பண்றாருனாக்கா பிரத்யக்ஷன்றது வேதத்தை சொல்றது, சாஸ்திரம்ன்றது அபேதத்தை சொல்றது. அது மாதிரி அதை வச்சுட்டே இன்னும் ஒரு வாக்கியம் சொல்லிருக்காரு பாஷ்யக்காரர். நிர்குண வாக்கியங்கள் பின்பு வருகின்றன, சகுண வாக்கியங்கள் முன்பு வருகின்றன. சகுண வாக்கியங்கள் பரமாத்மா சகுணமா இருக்கு அப்படின்னு சொல்றதுன்னா முதல்லயே தெரிஞ்சு விடுறது, பின்னாடி வர்றதுதான் நிர்குண வாக்கியங்கள். அந்த மாதிரி பேதம்ன்றது பிரத்யக்ஷத்தினாலையும் அறியப்படுகிறது, சாஸ்திரத்தினால கூட அறியப்படுகிறது. சாஸ்திரத்தினால கூட பேதம் இருக்கு.
இப்போ அங்க பாருங்க அந்த வாக்கியம் இருக்கு. தூத்வா சரீரம் அகிருதம் கிருதாத்மா பிரம்மலோகம் அபிசம்பவானி அப்படின்னு இருக்கு. நான் இந்த சரீரத்தெல்லாம் விட்டுட்டு பிரம்மலோகத்தை அடைபவனாக இருக்கிறேன் அப்படின்னு முக்தன் சொல்றதாக வாக்கியம். பிரம்மலோகம்னா பிரம்மம்னு அர்த்தம், பிரம்மத்தை அடைபவனாக இருக்கிறேன் அப்படின்னு. இப்ப பிரம்மத்தை அடைபவன் அப்படின்னு சொன்னாக்கா, இப்ப பிரம்மத்தை அப்படின்றதுனால பரமாத்மா, அடைபவன் உபாசகன். ஆக உபாசகன் வேறு, உபாசியன் வேறுன்னு தெரியுறதா இல்லையா? வித்தியில, பிரம்ம வித்தியில தெரியுது. இப்ப அதனால பேதம்ன்றது சாஸ்திரமே சொல்றது. அபேதத்தையும் தத்துவமசி, அயமாத்மா பிரம்ம, அகம் பிரம்மாஸ்மி, இது மாதிரி வாக்கியங்கள்லாம் சொல்றது. இப்படி சொல்லும் பொழுது இவர் ரெண்டு சாஸ்திரம், வேதத்தை சொல்லக்கூடிய சாஸ்திரம், அவேதத்தை சொல்லக்கூடிய சாஸ்திரம், சகுணத்தை சொல்லக்கூடிய சாஸ்திரம், நிர்குணத்தை சொல்லக்கூடிய சாஸ்திரம். இப்ப சாஸ்திரங்களுக்குள்ளே விரோதம் வந்துருத்தே, அதுக்கு என்ன பண்ணுவ அப்படின்னு பாஷ்யக்காரர் அவளை கேட்கிற மகாபூர்வபக்ஷத்துல. அதுக்கு அத்தியதிக பதில் சொல்ற, அங்கேயும் இதே நியாயம்தான். எப்படி வேதம் தெரிவிக்கக்கூடிய, வேதத்தை தெரிவிக்கக்கூடிய பிரத்யக்ஷமானது அவேதத்தை தெரிவிக்கக்கூடிய சாஸ்திரத்தினால பாதிக்கப்படுகிறதோ, அந்த மாதிரி வேதத்தை தெரிவிக்கக்கூடிய சாஸ்திர வாக்கியங்கள், உபனிஷத் வாக்கியங்கள், அவைகள் அவேதத்தை சொல்லக்கூடிய உபனிஷத் வாக்கியங்கள்னால பாதிக்கப்படுகின்றன. அதே மாதிரி நிர்குண சாஸ்திரமானது சகுண சாஸ்திரத்தை பாதிச்சிடும். இதுதான் அபச்சேத நியாயத்தை சொல்ல போறதா, அடுத்த ஸ்லோகத்துல வர போறதா, அதுல போகலாம், இங்கே பார்க்க வேண்டாம். அதனால நிர்குண சாஸ்திரம் சகுண சாஸ்திரத்துக்கும் விரோதம் வந்தது. அப்ப நிர்குண சாஸ்திரமானது சகுண சாஸ்திரத்தை பாதிச்சிடும். ஏன்னா அது பின்னாடி வந்தது. இதே நியாயம்தான். இப்ப சொன்ன பாருங்க, கடம் இருக்குன்னு சொன்னாதான் இல்லைன்னு சொல்ல முடியும். அப்ப குணம் இருக்குன்னு சொன்னாதான் இல்லைன்னு சொல்ல முடியும். அதனால புறாபிரபாவம் முன்னாடி இருந்தது சகுணம், பின்னாடி வருது நிர்குணம், அது இதை இது பண்றது, பாதிக்கிறது. அந்த மாதிரி பேதம் முன்னாடி இருந்தது, அபேதம் பின்னாடி இருந்ததுன்னு நீ சொல்லணும். இப்ப சுவாமி அதை என்ன கேட்கிறாருனாக்கா, ரெண்டுமே மித்தியினாலதான் உண்டானது, அவித்தியினாலதான் வந்தது, அதனால பொய்யானது தானே. அது தெரிஞ்சு கொடுத்தோம்னாக்கா இது அதை பாதிக்கிறது எப்படி சொல்ல முடியும் உன்னால? ரெண்டுமே விருத்தம், ரெண்டுமே தோஷம் மூலம், ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதம் வந்தாலும், கனவுல ரெண்டு பேரும் சண்டை போட்டுண்டா, நீ சொல்ற உதாரணம், கனவுல ரெண்டு பேரும் சண்டை போட்டுண்டா, இவன் அவன் அடிச்சான், அவன் இவன் அடிச்சான், ஒருத்தன் சுத்தி போயிட்டான், ஒருத்தன் பழிச்சுட்டான் அப்படின்னாக்கா, எழுந்து பார்த்தா ரெண்டு பேருமே அங்க இல்லையே, எதுவுமே இல்லையே. அத மாதிரி இந்த இடத்துல தோஷ ஞானம் இருந்ததுன்னாக்கா, ரெண்டுமே தோஷம் அப்படின்னு ஞானம் வந்துச்சுன்னாக்கா, இவனால எப்படி இன்னொன்னு பாதிக்கிறதுன்னு சொல்ல முடியும். அதனால அது விருத்தமான ஒரு விஷயம் அப்படின்னுட்டு சமாதானம் சாதிக்கிறார் சுவாமி. அவ அதுக்கு பதில் ஒண்ணு கேட்கிறா, சரிதான் நீ சொல்றது வாஸ்தவம் தான், ஆனால் நாங்க என்ன சொல்றோம், பின்னாடி வரக்கூடிய ஞானம் அப்பிராமான்ய ஞானம், அதாவது தோஷமூலமான ஞானமா வந்ததுன்னாக்கா, அவித்யா கல்பிதமா வந்ததுன்னாக்கா, அதனால இதை பாதிக்க முடியாதுன்னு நீ சொல்ற. நாங்க என்ன கேட்கிறோம், எனக்கு அது தெரிஞ்சாதானே, எனக்கு அது தெரிஞ்சாதானே. கயரை பார்த்து பாம்பு ஞானம் வந்தது, அப்புறம் இல்ல அது ஜலாதாரம், ஜலத்தினுடைய தாரை அதுதான், அல்லது பூமியினுடைய வெடிப்பு அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். அப்படி நினைச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆனா எனக்கு உண்மையிலேயே தெரியாது, அது பாம்பு முதல்ல ஞானம் வந்தது, அப்புறம் அது ஜலத்தினுடைய அங்க ஜலம் தெளிச்சிருக்கான், அதனுடைய தாரை அப்படின்னு ஒரு ஞானம் வருது. அதுவும் பொய் தான். ஆனா எனக்கு பொய்யும் தெரியாது. எனக்கு பொய்யும் தெரியாத சமயத்துல அப்ப நான் என்ன நினைப்பேன், இந்த ஜலாதாரம் தான், ஜலதாரம் இது அப்படின்னு ஒரு ஞானம் வந்து இல்லையோ, அது பாம்புங்கிற ஞானத்தை தள்ளெடுத்தோ நிஷேதிச்செடுத்தோ அப்படின்னு நான் தெரிஞ்சு போனா இல்லையோ. அத மாதிரிதான் இது, அதுவே இருந்துட்டு போட்டுமே. அத மாதிரி இங்கேயும் சாஸ்திரமானது மித்யாபூதம், அவித்யினால கல்பிக்கப்பட்டது அப்படிங்கிற ஞானம் எனக்கு இல்லை.
இல்லாத சமயத்துல இந்த சாஸ்திரத்தினால வேத சாஸ்திரமானது பாதிக்கப்படுகிறது, பிரத்யக்ஷமானது பாதிக்கப்படுகிறது. அதுல என்ன தோஷம் இல்லையே. இப்ப அப்பிராமான்ய ஞானம் இருந்தால்தான் பாதிக்க முடியாது. அப்பிராமான்ய ஞானம் தான் இல்லையே, எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாததுனால இது பாதிக்கட்டுமே அப்படின்னு நாங்க சொல்றோம். அதுக்கு சுவாமி என்ன சொல்ற, அது வாஸ்தவம் தான் நீ சொல்றது. இது ஒரு சம்சாரியான ஜீவன், அவனுக்கு தெரியல, ஆனா ஒரு ஞானி இருந்தான்னு வச்சுக்கோங்க. ஒரு ஞானி இருக்கான், ஒரு ஆச்சாரியர்கிட்ட போய் உபதேசம் வாங்கிக்கின்றவன், ஆச்சாரியர்கிட்ட சிரவணம் பண்றான், உபதேசத்தை வாங்கிக்கிறான். அவனுக்கு தெரியுறதா இல்லையா? ஏன்னா இந்த பிரபஞ்சமானது பொய் அப்படின்னு அவனுக்கு தெரியணும். பிரபஞ்சமானது பொய் அப்படின்னு தான் தெரியணும் இல்லையா? அது தெரியணும்னாக்கா சாஸ்திரத்து பேர் தான் அவனுக்கு விசுவாசம் வரணும். அந்த சாஸ்திரம் சொல்றதா அவன் தெரிஞ்சுக்கணும். இப்ப சாஸ்திரம் சொல்லுவதாக இவன் தெரிஞ்சுக்கணும். இப்ப அது யார் கேட்ப? சம்சாரி ஆத்மா கேட்க மாட்டான். லோகத்துல எத்தனை பேர் இருக்கா, அவ கேட்கிறாளா? யார் கேட்கிறா அப்படின்னாக்கா எவன் முமுட்சுவா இருக்கானோ, முமுட்சுவா யார் இருக்கானோ அவன் தான் கேட்கிறான். அவன் ஞானியா இருப்பான். அவன் குரு கிட்ட உபதேசம் வாங்கிக்கிறான். குரு கிட்ட உபதேசம் வாங்கிக்கிட்டு அப்ப என்ன பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அப்படின்னு அவனுக்கு ஞானம் வந்துடுதா இல்லையா? அது மாதிரி ஜீவோ பிரம்மைவன் ஆபரகா, அந்த ஞானம் வந்துடுச்சு. பிரம்மன் தான் சத்தியம், மீதி எல்லாம் பொய். அந்த மாதிரி பரமாத்மா ஒன்றிதான் உண்மை, ஜீவனே பரமாத்மா தான். அதனால இந்த ஆச்சாரியரும் ஜீவன் இல்லை, நானும் ஜீவன் இல்லை, அவர் சொல்றதும் பொய், நான் கேட்கறதும் பொய் அப்படின்னா அவனுக்கு ஞானம் வந்துடுறது. அப்படி வச்சுக்கோங்க, அப்போ ஜெகத்தும் பொய், அத சொல்ற சாஸ்திரமும் பொய், அந்த சாஸ்திரத்தை உபதேசிக்கிற குருவும் பொய். அப்படி இருக்கும் பொழுது இது எப்படி உனக்கு சித்திக்கும்? அதான் எல்லாம் பொய்யும் தெரிஞ்சுடுத்தேன். எல்லாம் பொய்யும் தெரிஞ்சுடுச்சுனாக்கா அது எப்படி இந்த அந்யோன்யாசிரியம் வந்துடும்? எப்படி இது சித்திக்கும் உண்மைன்ட்டு? அதனால அதுல விரோதம் வருது. அப்படி விரோதம் வர்றதுனால, ஏன்னா இவனுக்கு ஞானிக்கு தெரியவா தெரியாதா? நல்ல ஞாதாவுக்கு எல்லாம் பொய் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அப்போ எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்ச ஞானிக்கு சாஸ்திரம் கூட பொய் தான் அப்படின்னு தெரியும். அப்போ முன்னாடி ஞானமோ அல்லது பின்னாடி ஞானமோ, சாஸ்திரமானது பின்னாடி வர்ற ஞானம், அதுவும் பொய்ன்னு உனக்கு தெரியுது. முன்னாடி வந்தது பிரத்யக்ஷ ஞானம், அதுவும் பொய்ன்னு உனக்கு தெரியுது. அப்படி தெரியறதுனால அப்போ இவனுக்கு எப்படி ஞானம் வரும்? இது பொய்யான சாஸ்திரத்தினால பொய்யான பிரபஞ்சமானது பாதிக்கப்படுகிறது உனக்கு வராது. அதுவும் பொய், இதுவும் பொய், எல்லாம் பொய்னாக்கா எதை கொண்டு நான் சாதிப்பேன் அப்படின்னு தானே அவனுக்கு தோணும். அதனால அது வரவே வராது. ஆக இந்த ஒரு கேள்வியும் தவறானது. அப்படிக்கு நாங்க சொல்லல, ஞானம் வர்றது உண்மை. ஞானம் வந்தா கூட உத்தர ஞானம் இருக்கே, பரசாஸ்திரம், சாஸ்திரத்தினால வரக்கூடிய ஞானம், அதாவது பாதக ஞானம். இந்த பாதக ஞானம் பிரபஞ்சமானது பொய் அப்படின்னு பாதக ஞானம் வரணும். அது சாஸ்திரத்தினால வரணும். அது எப்ப வரும்? அதனால இந்த சாஸ்திரமும் பொய் அப்படின்றது எப்ப வரும்னா, பிரம்ம அபரோக்ஷ ஞானம் வருதோ இல்லையோ, அது ஒண்ணுதான் வரும். அதுக்கு முன்னாடி பிரம்மமானது நிர்ணயமாகல. பிரம்மன்றதே நிர்ணயமாகல. அஜானத்தினால வந்திக்கப்பட்டது, இது பொய்யானது அப்படின்னா இவனுக்கு ஞானமே வரல. இப்படி ஞானம் வராததுனால இந்த பிரபஞ்சமே பொய் அப்படின்னு ஞானம் வந்துருச்சு. அது சொன்னது சாஸ்திரம். அந்த சாஸ்திரம் கூட பொய் அப்படின்னு எப்ப வரும்னாக்கா பிரம்மா ஆபரோக்ஷ ஞானம் வரணும், பிரம்ம சாட்சா்காரம் அப்ப வரதேதான் எனக்கு வரும். அது பரியந்தான் இவனுக்கு பொய்யனே வராது. அதனால அது இந்த பிரத்யக்ஷத்தினால வேத ஞானத்தை பாதிச்சுடுதுன்னு சொல்றோம். அப்படின்னு சொன்னாக்க சரி, இருந்துட்டு போட்டோம். இது நீ சொல்றது உனக்கே சரியா அவர்தான் பார்த்துக்கோ. ஏன் அப்படின்னாக்கா
இவனுக்கு பிரம்ம ஆபரோக்ஷ ஞானம், பிரம்ம சாட்சா்காரம் வந்த உடனேதான் அது பொய் அப்படின்னு தெரியும் நீ சொல்ற. ஆனால் இவன் சிரவணம் பண்ணச்ச வந்ததா இல்லையா? இது உண்மையிலேயே அவஸ்து, வஸ்துவே கிடையாது, பொய் இது அப்படின்னே அவனுக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுடுச்சு, எல்லாமே பொய் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்ப தெரிஞ்சது? குரு உபதேசம் எப்ப பண்ணேரோ அப்பவே தெரிஞ்சு கொடுத்தேன். ஏன்னா இல்லைனாக்கா குரு உபதேசம் பண்ணலைன்னாக்கா இவன் அந்த பிரவೃத்தியிலே ஈடுபடும். பிரவೃத்தியே வராது அவனுக்கு, மோட்சத்தை அடையணும்னு ஒரு பிரவೃத்தியே வராது. அதனால குரு சொன்னதை கேட்டுதான் சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்றான். குரு கிட்ட இருந்து உபதேசம் வாங்கிக்கிறது சிரவணம். அத தன் மனதுல அவர் சொன்னது சரி அப்படின்றது ஆத்மீகத்துவ விஞ்ஞானமே உண்மை, அதனால மோட்சம் கிடைக்கும், மீதி எல்லாம் பொய் அப்படின்றது தன் மனசுல அவன் பிரதிஷ்டை பண்ணணும். அதுக்கு மனனம் தேவை. ஆக சிரவணமும் மனனமும் அவசியம் அவனுக்கு தேவை. அதன் பிறகுதான் நிதித்தியாசனம், அனவரத பாவனம் அப்படி வரணும். ஆக அவனுக்கு முதல்ல தெரிஞ்சுடுச்சுனாக்க இன்னும் சாட்சா்கார பரியம் தான் காத்துட்டு இருக்கணும்னா, சாட்சா்கார பரியம் வர்ற பரியம் தான் காத்துட்டு இருக்க வேண்டியதே இல்லை. அதுக்கு முன்னாடியே இந்த சாஸ்திரமானது பொய்யானது அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சுடுறது. ஏன்னா குரு உபதேசம் பண்ணிருக்க. அதனால இது அப்பிராமான்யம் இருக்கா இல்ல பிராமான்யமா அதுக்கு உண்டா அப்படின்னு சந்தேகமே கிடையாது. அவனுக்கு தீர்மானமா தெரியுது அவனுக்கு. அதனால ஞானிய பார்க்கச்ச அஞ்ஞானிய பரவாயில்ல. ஏன்னா அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. ஒண்ணுமே தெரியாதவன் தப்பு பண்ணாக்க தோஷம் இல்லை, தெரிஞ்சின்றவன் தப்பு சொன்னான்னாக்க மகாதோஷமாச்சு. அது தர்மசாஸ்திரம் தெரியல, அவன் ஏதோ பண்றான். அவன் ஆனால் அவனுக்கு தெரியாததுனால அது தோஷமாவே எடுத்துக்க மாட்டான். அதே எல்லாம் தெரிஞ்ச ஒரு பண்டிதர் தப்பு பண்ணினா அதை ஏத்துக்க முடியுமா? அதனால இது தவறு. இது ஏன்னா அவ அஜ்ஞானியா போயிட்டதுனால சம்சாரி அவ பாட்டுக்கு இந்த இதுவே பெண்டிதால் சோன்களிப்பான் பெரியதோன்று உண்டிலா கிடக்கும் போது உடலுக்கே நைந்துன்னு அவனுடைய புத்தி அதிலேயே போயிட்டு இருக்கும். அதனால அவனுக்கு இதெல்லாம் வரலாம். ஆனா ஞானிகளுக்கு அத மாதிரி இல்லையே. ஞானிகளுக்கு எப்படி இருக்கும்? பிரத்யக்ஷம் எப்படி பொய்யானதோ அத மாதிரி சாஸ்திரமும் பொய்யானது அப்படின்னு ஞானம் இருக்குமே. ஞானம் இருந்துட்டும் இத மாதிரி அவன் சாதிக்கிறான். சாஸ்திரத்தினால பிரத்யக்ஷ ஜன்யமான வேத ஞானம் பாதிக்கப்படுகிறதுன்னு சொன்னாக்கா நீ சாஸ்திரத்தினாலேயும் பிரச்சனமாயிடுவ, பிரத்யக்ஷத்தினாலேயும் பிரச்சனமா இருக்குது. அதனால அது தவறு. அந்த பட்சம் சொல்லவே முடியாது. சரி, அதுதான் வேண்டாம். இதெல்லாம் சம்பவத் பட்சங்கள் தான். சம்பவத் பட்சங்கள்னா இப்படி இப்படி கேள்விகள்லாம் வரும். அதெல்லாம் சுவாமி யோசிச்சு எல்லாத்துக்கும் சமாதானம் சாதிக்கிறேன். இந்த மெத்தடாலஜி, வாத மெத்தடாலஜியானது அப்படி புரிஞ்சுக்கணும். அது அதன் பிறகு அவ ஒண்ணு கேட்கிறான், வேத வாக்கியங்கள்ல ஒருத்தனுக்கு அபிமானம் அதிகமா இருக்கு. அது பொய்யாவே இருக்கட்டும், பொய்யாகவே இருந்தாலும் கூட பிரத்யக்ஷமா வர்ற ஞானத்தை காட்டிலும் வேதத்தினால வர்ற ஞானத்துக்கு வேத வாக்கியங்கள் பேர்ல அவ்வளவு அபிமானம், உனக்கு கௌரவம் இருக்கு, கௌரவ பத்தி. அதனால அந்த வேத வாக்கியத்தினால வர்ற ஞானத்துக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறான். அதுக்கு அவனுக்கு பிராமாணிய புத்தியே இருக்கு. அதனால ஜெகத் பிரமம் வருது. இந்த பிரபஞ்சமே பிராந்தி சித்தம், அவித்யா கல்பிதம், பொய் அப்படின்னு வருது. அதனால சாஸ்திரஜன்ய ஞானத்தினால இந்த பிரபஞ்ச சத்தியத்துவம் அப்படின்றது பாதிக்கப்படுகிறது, வேதமே பாதிக்கப்படுகிறது அப்படின்னு நாங்க சொல்றோம். அதாவது என்ன அர்த்தம்? நாங்க வேதத்தை ஒத்துக்கிறோம். அந்த வேதம் சொல்றதுல நாங்க சொல்ற மதம் தான் சரியானது. அது என்னது? பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான்றது. வேதம் சொல்றதுனால அதை அப்படியே ஏத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு அபிமானம் எங்களுக்கு இருக்குது. அந்த அபிமானம் இருக்கிறதுனால அதை கொண்டே நாங்க சொல்லிட்டு போறோம். ஆகவே வேதமானது இதை பாதிக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன தோஷம்?
அப்படின்னு அவ கேட்கிறான். சரி, அபிமானம் வேற, அபிமானம் வேற, ஆனால் வஸ்து ஸ்திதி வேற. நீ வேதத்தை ஒத்துண்டுட்ட, வேதமானது பிரமாணமா இருக்குன்னு நீ ஒத்துக்கிறேன்ற, அதுல உனக்கு அபிமானம் இருக்கு, திருடமான சங்கல்பம் உனக்கு இருக்கு, அது நல்லது அப்படின்னு. ஆனா நீ சொன்னதுனாலயே அது பொய் இல்லைன்னு ஆயிடுமா? அதுவும் பொய் தான். ஆனா உனக்கு என்னவோ மரியாதை இருக்குது வேதத்துல. அதனால இந்த நீங்க சொன்ன சித்தாந்தங்கள்லாம் பொய்யே ஆகாது, நீங்க சொல்றது எல்லாம் சரி, வேதம் சொல்றது அத்தனையும் சரின்னு ஆயிடுமா? எங்க பட்சத்துல நீ கேட்க முடியாது, எல்லாமே எங்களுக்கு சத்தியம், அதனால வேதமும் சத்தியம். வேதம் என்ன சொல்றதோ அது சர்வாத்தனா உண்மையா இருக்கும், பிரமாணமா இருக்கும் நாங்க சொல்லிடுவோம். நீ இதெல்லாம் நீ சொல்ற, அதாவது அபிமானத்தினாலதை ஒத்துக்குவேன் அப்படின்னு சொன்னாக்கா, நீ அபிமானத்தினால சொன்னதுனாலயே அது சரியா போயிடுவான்னு அது. ஏன்னா எந்த சித்தாந்திகளா இருந்தாலும் சரி, அவ பட்சத்துல அவளுக்கு தோஷம் தெரியாது. எந்த சித்தாந்திகளா இருந்தாலும் அவ பட்சத்துல தோஷமே தெரியாது. ஏன்னா எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கா, நம்ம சித்தாந்தம் தான் சரியானது, வேற யாருடைய சித்தாந்தமும் தவறானதுதான் அப்படின்னு அவன் நினைச்சுட்டு இருக்கா. இதுதான் லோகத்துல இருக்கு. ஏன்னா தன்னுடைய தப்பு தன்னுடைய தோஷம் எதுவும் தெரியாது இல்லையோ. அதனால எனக்கு தெரியல, அது என் பட்சமே வசந்தது அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன், அதனாலயே என் பட்சம் சித்திச்சுடுமா? அதனாலதான் சுவாமி கேட்கிறேன், கண்டபடியே கொள்பவர்களுக்கு விரோதம் ஏதும் இல்லைங்கிறார் பரமத பங்கத்துல. கண்டபடி கொள்பவர்களுக்கு நம்ம எப்படி பிரமாணத்தோட பாக்குறோமோ, பிரமாணத்தோட எதை அறிந்து கொள்கிறோமோ அதுக்கு விரோதம் எதுவும் வராது. அதை நம்ம கல்பிச்சுட்டு போனோம்னு நினைச்சுக்கோங்க, அப்ப எல்லாத்துக்கும் விரோதம் வந்துட்டே இருக்கும். அதனால நீ என்ன சொன்ன, இப்போ எங்களுக்கு அபிமானம் இருக்கு, எங்க சாஸ்திரத்துல எங்க சித்தாந்தத்து பேர்ல எங்களுக்கு அபிமானம் இருக்கு, எங்க வேதத்து பேர்ல அபிமானம் இருக்கு, அதனால அது பிரமாணம், அது சொல்றதெல்லாம் சரி அப்படின்னு சொன்னா அதெல்லாம் வெக்திகதம். வெக்திகதம் நான் நினைச்சிட்டு இருக்கேன், என் ஆம்பியாலேயே எனக்கு உலகத்துல ஒரு நல்லவோ, என் ஆம்பியா தள்ளிதான் உஸ்தி, என் பொண்ணை காட்டின உஸ்தி யாருமே கிடையாது அப்படின்லாம் நான் நினைச்சுக்கிறேன். அது என்னுடைய அபிமானம் தான். அதனால என்ன ஆகுதுன்னு, என் பொண்ணு என்ன தப்பு பண்ணாலும் எனக்கு தெரியாது, என் பொண்ணை வெயிறா பேர்ல தான் எனக்கு தோஷம் வரும், கோபம் வரும். இது அபிமானத்தினால வருவதை தவிர்த்து உண்மை என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? எல்லாரும் தவறு பண்ணுவா இல்லையா? அதனால இதெல்லாம் வெக்திகதமானது. ஆகவே அப்படி நீ சொல்றதை ஒத்துக்கணும்னு பார்த்தான்னாக்கா லோகத்துல எதுவுமே நினைக்காது. அவாவா எங்க சித்தாந்தம் தான் சரி, எங்க சித்தாந்தத்தையும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. அந்த அபிமானம் எல்லாருக்கும் இருக்கு. அதனால எதுவுமே நிக்காதே, எல்லாமே போயிடும். ஆகையினால் நீ சாஸ்திரம்தான் பிரமாணம்னு சொன்னாக்க அந்த சாஸ்திரம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லு. நாங்க சொல்ற மாதிரி சத்தியமானது, பிரமாண ஞானத்தோட கூடினது, அது உண்மையானது அப்படின்னு சொல்லு. அப்படி சொன்னாக்க நாங்களும் ஒத்துப்போம். இங்க அப்படி இல்லை, நீ சொல்றது எல்லாமே அவித்யா கல்பிதம் அப்படின்னு தானே நீ சொல்ற. எல்லாமே அவித்யா கல்பிதம் நீ சொல்லிட்டியானாக்கா அப்ப சாஸ்திரமும் அவித்யா கல்பிதம், அதனால பிரத்யட்சமானது பாதிதமாக போயிடும் அப்படின்னு சொல்றது எப்படி வரும்? அது வராது. சரி, நாங்க அப்படி எல்லாம் போல இப்படியே வச்சுக்கிறோம். பொதுவா உத்தர சாஸ்திரம், பரசாஸ்திரம், பின்பு வரக்கூடிய சாஸ்திரம் அது நிஷேதமா இருக்கு, நிஷேதிக்கிறது. ஆரம்பத்துல சொன்னது கடோ அஸ்தி கடோ நாஸ்தி அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி கடஹா அஸ்தி கடஹா நாஸ்தி அப்படின்னு சொல்றோம்னு இப்ப கட அஸ்தித்வ ஞானம் வந்தது, அதன் பிறகு கட நாஸ்தித்வ ஞானம் வர்றதுனால இப்ப நாஸ்தித்வ ஞானம் தான் பிரபலமா இருக்கும். ஏன்னா நாஸ்தித்வ ஞானத்தை ஆசிரியச்சுதான் அஸ்தித்வ ஞானமே இருக்கு. ஏன்னா இந்த அஸ்தின்னு தெரிஞ்சாதானே நாஸ்தின்னு நிஷேதிக்க முடியும். அதனால உத்தர சாஸ்திரம் தான் பலவத்து. அதனால பின்னாடி வரக்கூடிய சாஸ்திரஜன்ய ஞானமானது முன்பு தோன்றிய பிரத்யக்ஷ ஜன்யமான பேதத்தை இது பண்றது, பாதிக்கிறது. அதனால பின்பு வரக்கூடிய சாஸ்திரஜன்ய ஞானமே பிரபலம்
அது நிஷேதம்தான், அது நிஷேதம்தான் அப்படின்னு சொல்றோம்னா ரொம்ப அழகா சொல்லிட்டே நீ. இப்ப என்ன எடுத்து பிரத்யக்ஷமானது விதிரூபமா இருக்குது, சாஸ்திரம் என்னது அனாஸ்கந்திதமா இருக்குதோ இல்லையோ நிஷேத ரூபமா இருக்குது. அப்பிராமான்யமா இருந்தா கூட, அனாதி அவித்யா கல்பிதமா இருந்தா கூட அது நிஷேத ரூபமா இருக்குது. நிஷேத ரூபமா இருக்கிறதுனால நிஷேதமானது விதிய பாதிக்கும் அப்படின்னு நீ சொல்ற. அதனால பிரத்யக்ஷம் திருப்பலாம்னு சொல்லிட்டேன், அப்படியே நாங்க ஒத்துன்றோம். அப்ப என்ன ஆகும் தெரியுமா, உன்னை காட்டிலும் ஒருத்தன் இருக்கான், நீ பிரம்மசத்தியம் ஜெகன்மித்யான்னு நீ சொன்ன, பிரம்மசத்தியம் ஜெகன்மித்யான்னு சொன்ன பாரு, உனக்கு அப்புறம் ஒருத்தன் மாத்தியமிக பௌத்தன் வரான் சர்வசூன்யவாதி, அவன் சொன்னா பிரம்மமும் பொய் அப்படின்னு சொல்லிட்டான். நீ பிரபஞ்சத்தை ஒண்டிதான் பொய்ன்னு சொன்ன, அவன் பிரம்மமே ஒண்ணு கிடையாதுன்றான். அந்த மாத்தியமிக என்ன சொல்றானோ அவன் தான் நான் உனக்கு பின்னாடி வந்தவன். நீ வேதத்தை வச்சு சொன்ன, அந்த வேதமும் பொய், வேதத்தினால பிடிச்ச பிரம்மமும் பொய், அந்த பிரம்மத்தினுடைய சுரூபமும் பொய், எல்லாம் பொய் தான், எல்லாம் சூன்யம் நான் சொல்றேன் அப்படின்னு அவன் சொன்னான்னாக்க அது நீ ஒத்துப்பியா? என்ன சொன்ன, பிரம்மம் இருக்குன்னு சொன்ன, பிரம்மமும் இல்லைன்னு அவன் சொல்லப்போம். அப்ப நாஸ்தின்னு சொல்றாங்க இவன், அவன் சூன்யவாதம் தானே சொல்றான். நீ என்ன சொல்லிருக்க, எது நிஷேத சாஸ்திரமோ அது அஸ்தின்னு சொல்றதே விதி சாஸ்திரம், அதை பாதிக்கும் அப்படின்னு நீ சொன்ன. நீ என்ன சொல்லிருக்காது, அதனால அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, நான் பிரம்மமும் இல்லைன்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னதுனால சூன்யவாதமே சித்திக்கும்னு அவன் சொல்லிடுவான். அதை நீ ஒத்துக்கணும். இந்த மாதிரி நீ சொன்னியானாக்கா நிஷேத சாஸ்திரம் விதி சாஸ்திரத்தை பாதிக்கும் அப்படின்னு சொன்னியானாக்கா, மாத்தியமிகன் சொல்ற சூன்யவாதமானது நிஷேத சாஸ்திரம் தானே, அது பாதிச்சுட்டுமே நீ சொல்ற பிரம்மஜானத்தையும். அதை நீ ஒத்துக்க மாட்டேன், ஏன்னா வேதம் பிரமாணம். ஆனா நீ வேதம் தான் இல்லைன்ற, எப்போ வேதமும் பொய்ன்னு சொல்லிட்டியே, அவனும் அதான் சொல்றான் வேதமும் பொய்ன்றான். வேதமும் பொய்னாக்க அந்த பிரம்மம் உண்மையான்னா அதுவும் போயிட்டுமே, அதனால பிரம்மமே சித்திக்காது. ஏன்னா மாத்தியமிகா அதுதான் சொல்லிட்டு இருக்கான். அது ஏன்னா அது உத்தர சாஸ்திரம், சர்வசூன்யம் சர்வம் சூன்யம் அப்படின்னு அவன் சொல்றானே, அது உத்தர சாஸ்திரம், பின்னாடி இருக்கிற சாஸ்திரம் அவன் சொல்றது. அந்த வாதம், அந்த வாதமானது இந்த வாதத்தையும் அடிச்சுடும், பிரம்மவாதத்தையும் அதை அடிச்சுடுது. அதனால பரத்வம் ஒண்டி இருந்தாலே பிரத்யக்ஷமானது பாதிக்கப்படுகிறது அப்படின்றது ஒன்னால சொல்ல முடியாது. சரி, நீ சொல்றபடி வச்சுட்டா கூட சரி. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, வேத சாஸ்திரம் அபேத சாஸ்திரம்ன்றது பிரத்யக்ஷத்தை கூட ஒப்புடலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி சாஸ்திரத்திலேயே வேதமும் சொல்லப்பட்டிருக்கு, அபேதமும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வேதத்தை அபேதமா சாஸ்திரமானது பாதிக்கிறது அப்படின்னு நீ சொன்ன. ரெண்டும் பரஸ்பர விருத்தம். ஆனால் வேதத்தை அபேதமானது பாதிக்கிறதுன்னு நீ சொன்ன. அதுக்கு சுவாமியினுடைய திருவுள்ளமாக புத்திமானந்த சுவாமி கேட்கிற, ஏன் வேதம் தான் அபேதத்தை பாதிக்கட்டுமே? ஏன் அப்படின்னா தமசுன்னு ஒண்ணு சொல்றோம், இருட்டுன்னு ஒண்ணு சொல்றோம், அந்த மாதிரி பிரகாசம்னு ஒண்ணு சொல்றோம். இருட்டுன்னு என்ன அர்த்தம், பிரகாச இன்மை அப்படின்னு அர்த்தம். பிரகாசம்னா என்ன அர்த்தம், இருட்டு இன்மை அப்படின்னு அர்த்தம். ரெண்டுத்திலையும் தமசுன்ற இடத்துலையும் ந அப்படின்னு இல்லை, பிரகாசம் இடத்துலையும் ந அப்படிங்கிறது இல்லை. பிரகாசம் இல்லைன்னா தமசு இருக்குன்னு அர்த்தம், தமசு இல்லைன்னா பிரகாசம் இருக்குன்னு அர்த்தம். ரெண்டும் பரஸ்பரம் நிஷேதமா இருக்கா இல்லையா? அது தவிர்க்க முடியாதது. அந்த மாதிரிதான் வேதம், வேத பதத்துல நன்மை இல்லை, நேன்றது இல்லை. ஆனால் வேதமானது அபேதத்தை நிஷேதிக்கிட்டமே, அபேதமானது வேதத்தை நிஷேதிக்கிட்டமே. அது அத்வைதம் பரமார்த்தோஹி துவைதம் தத்பேத உச்சதே அப்படின்னு நீங்களே சொல்றீங்க. அதனால இப்ப வேத வாக்கியங்களே நிஷேத வாக்கியங்களா இருந்துட்டு போட்டோமே, அல்லது அபேத வாக்கியங்கள் தான் பிரதியோக சாப்பிடும். நான் இல்லை இல்லை அது சொல்றேன், நீ இருன்னு சொல்லு அப்படின்றது. இது ஏன் சொல்லணும் அப்படின்னாக்கா, எல்லாரும் ஒத்துன்ற ஒரு விஷயம்,
இதுல ஞாபகம் வரும் பாருங்க, சம்சாரா வர்த்தவேக அப்படின்னு ஆவர்த்தம். இந்த இது ஒரு சுழல் திரும்பி திரும்பி சுத்தின்னு இருக்கும், ஒரு சக்கரம் மாதிரி சுத்தின்னு இருக்கும். முதல்ல சிருஷ்டி வரும், அதுக்கப்புறம் பிரளயம் வரும், அல்லது முதல்ல பிரளயம் அப்புறம் சிருஷ்டி, இது மாறி மாறி இருக்கும். அப்போ சிருஷ்டி இருக்கிற சமயம் சிருஷ்டி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பேதம் தெரியுது. பிரளயம் வர்றது வந்ததுன்னா அபேதம் தெரியுது. எது முதல்ல இருந்தது, பேதம் முதல்ல இருந்ததா அபேதம் முதல்ல இருந்ததா, யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா இது சுழல் தானே, இந்த சுழலானது சக்கரம் மாதிரி சுத்தின்றே இருக்கு. அப்படி சுத்தின்னு இருக்கிறதுனால ஒண்ணு பலவாக மாறுதல் அப்படிங்கிறது சிருஷ்டி, பல ஒன்றாக மாறுவதுன்றது பிரளயம். அதுதான் ஏகமேவ அத்விதீயம் பகுஸ்யாம் பிரஜாஜேய அப்படி ரெண்டு வாக்கியம் சொல்றது. அதனால இப்ப ஏகத்துவமும் பகுத்தமும் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும். பழைய வருஷத்தே ஏகத்துவம், சிருஷ்டி வருஷத்தே பகுத்தம், இப்படி வந்துட்டு இருக்குது. இதுதான் முதல்ல, அது அப்புறம் அப்படின்னு எதையும் சொல்ல முடியாது, நம்மளால நிர்ணயமே பண்ண முடியாது. அது மாதிரி எது சத்தியம் எது பொய் அப்படின்னு நமக்கு வினிகமகமே வராது. அல்லது ரெண்டுமே சத்தியம்னு ஒத்துன்னு போனோம், அல்லது ரெண்டுமே சத்தியம் இல்லைன்னு ஒத்துன்னு போனோம். அதனால நான் சொல்றேன் சத்தியம்னே ஒத்துன்றேன். ஏன்னா நம்ம அனுபவிக்கிறோமா இல்லையா, ரெண்டுத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். வேதத்தையும் அனுபவிக்கிறோம், அவேதத்தையும் அனுபவிக்கிறோம். ஏற்கனவே சொன்னோம் ஸ்தூலோகம் கிருஷோகம் அப்படின்னு அபேதத்தையும் பார்க்கிறோம், மம சரீரம் அப்படின்னுட்டு வேதத்தையும் பார்க்கிறோம். லோகத்துல ரெண்டு பேரும் அந்யோன்யமா இருக்கா தம்பதிகள், ரெண்டு பேரும் அந்யோன்யமா இருக்கிற சமயத்துல அப்ப எப்படி இருக்கு, உனக்குதான் நான் இருக்கேன் எனக்குதான் நீ இருக்க அப்படின்னு அந்யோன்யம். சண்டை வந்துருச்சுனாக்கா இன்னைக்கு ஒரு கொலா விழும் அப்படின்றோம். ஏன்னா பேதம் வருது, ரெண்டும் அனுபவிக்கிறோம் லோகத்துல. இது உபச்சாரம். ஆனால் சாஸ்திரிய விஷயத்துல பார்க்கும் பொழுது அபேதமும் பேதமும் வந்துட்டேதான் இருக்கு. அதனால நீங்க சத்தியம்ன்றது ஒத்துன்னு போலாமே. நீங்க அசத்தியம்னு ஒத்துட்டீங்கன்னாக்கா மேல மேல போய் கடைசியில மாத்தியமிகன் சொல்லக்கூடிய சூன்யவாதத்துல முன்னுடுமே. அதனால எதுக்கு நீங்க சொல்லணும், அது வேண்டாம். ஆகவே இந்த பிரத்யக்ஷம் சாஸ்திரம், இது சாஸ்திரம் பரமா இருக்குது, உத்தர சாஸ்திரமா இருக்குது, பின்பு வரக்கூடியது. ஆக பின்பு இருப்பது என்ற ஒரே காரணத்தினால முன்பு உள்ள பிரத்யக்ஷத்தினால சித்திச்ச வேத ஞானத்தை பாதிக்கும் அப்படிங்கிறது தவறு அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால அனுகிரகிக்கிறார் சுவாமி. இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை சேவிக்கலாம். பாருங்க, தோஷோத்பத்வாதிசேஷே நஹி பவதி பரம் பூர்வபாத பிரகல்பம் தோஷஞானம் து மாபூத் அவிதுஷி புருஷே வஸ்து தஸ்மன்யதா தத் நிர்தோஷத்வ அபிமந்த்ரு ஸ்வசமயிமதிபிஹி கிம் ந மித்யா கிருதாந்தாஹ பிராபல்யம் சேன் நிஷேதா பரைதி முகரம் சூரிய பௌத்தஸ்ய சூரியம் அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. என்ன இது அப்படின்னு பார்த்தாக்க தோஷோத்தத்வ விசேஷே பிரத்யக்ஷம் அனுமானம் ஆகமம் சாஸ்திரம் நம்ம சொல்லக்கூடிய பிரமாணங்கள் இந்த மூணுமே நீயும் ஒத்துந்தான் ஆகணும். அது அவித்யா கல்பிதம் அப்படி, அதனால தோஷ மூலத்துவம் தோஷ உத்தம், தோஷ உத்தம் தோஷத்தினால உண்டானது அப்படின்றது அவிசேஷம். ஒன்னாதான் அது சாமியமா இருக்கு. எல்லா பிரமாணங்களும் அப்படிதான். அது அப்படி இருந்தா கூட பரம் பின்பு உள்ளது நிஷேத போதகம், நிஷேதத்தை போதிக்கக்கூடிய சாஸ்திரம் பரம் சாஸ்திரம். பின்பு உள்ள சாஸ்திரமானது பூர்வபாத பிரகல்பம் பூர்வபாதம். பூர்வம் இது பிரத்யக்ஷத்தினால உண்டான வேத சமர்ப்பகமான ஞானம்.
வேதத்தை சொல்லக்கூடிய ஞானம் அந்த பிரத்யக்ஷாதி பிரமாணத்தை பாதிக்கிறதுல பிரகல்பம் சமர்த்தமா இருக்குது. சமர்த்தமாக பௌத்தியவன் சமர்த்தமா தான் இருக்கும் அது. அதனால இந்த பரமாகிற சாஸ்திரத்தினால அவேதத்தை சொல்லக்கூடிய பரமாகிற பின்பு வரக்கூடிய சாஸ்திர ஞானத்தினால முன்பு இருக்கக்கூடிய பிரத்யக்ஷ ஞான சித்தமான வேத ஞானம் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு நீ சொன்னியானாக்கா நகி பவதி அது வராதுதான். ஏன்னா பின்பு உள்ளதுன்ற ஒரே காரணம் தான் நீ சொல்ற, அதனால இது வராது. ஏன் அப்படின்னா பரத்வம் மட்டுமே இந்த மாதிரி பேதத்தை போக்கடிச்சிடாது. அப்பிராமான்ய ஞானத்தினால சூழப்பட்டதா இருந்ததுன்னாக்கா ஆவர்த்தமா இருந்ததுன்னாக்கா அதுவும் பாதிக்கப்படணும். அது பாதிக்காது. அது இந்த பிரத்யட்சமானது தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. இதுவும் பொய் அதுவும் பொய், இதுவும் கல்பிதம் அதுவும் கல்பிதம், அதனால வரவே வராது. இது எல்லாருமே ஒத்துன்றதுதான். ரெண்டு தவறான ஞானமானது ஒரு தவறான ஞானம் இன்னொரு தவறான ஞானத்தை பாதிக்கிறதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால வரவே வராது அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதன் பிறகு இல்ல தோஷம் மூலத்தும் சமானமா இருக்கட்டும், ஆனா இவனுக்கு தோஷமே தெரியாது. அவிதுஷி அதாவது அஜ்ஞானி தெரியல அவங்கிட்ட அந்த புருஷனிடத்தில் அவிதுஷி புருஷை ஞானமற்ற புருஷன் அவனுக்கு தெரியல இந்த சாஸ்திரமானது அவித்யா கல்பிதம் அவனுக்கு தெரியல. அதனால சம்சாரின்னு அர்த்தம். சம்சாரி ஜீவன் அவனுக்கு தோஷ ஞானம் பின்பு உள்ள ஞானம் சாஸ்திர ஞானம். அந்த சாஸ்திர ஞானம் அபேதத்தை போதிக்கிறது. அதுல தோஷ ஞானம் இல்லை அப்படின்னா தோஷ ஞானம் மாபு அவனுக்கு இல்லாட்டா போட்டோம். ஆனால் ஒரு ஞானிக்கு உபதேசம் வாங்கிக்கிறானே குரு கிட்ட, அவனுக்கு அது தெரியுமே இந்த பிரபஞ்சமே பொய்யா இருக்கு அப்படின்னு அவனுக்கு தெரியுமாச்சே. அது தெரிஞ்சுட்டாதானே இந்த பேதம்னே தெரியுது. இது வேதம் இது அபேதம் தெரியும். இல்லைன்னா எப்படி அவனுக்கு தெரியும் அவனுக்கு? அதனால இங்க விஷயம் யார் விஷயம்? ஞானி விஷயம்தான். இப்போ ஒரு ஞானிக்கு ஞாத்தா இருக்கான், அவன் குரு கிட்ட உபதேசம் வாங்கிக்கிறான், அவனுக்கு எப்படி அபேத ஞானம் உண்டாச்சு, எப்படி பேத ஞானம் போறது, அததான் நாங்க விளக்க முடியா கேட்டுட்டு இருக்கோம். அதுக்கு பதில் சொல்லு. அதனால இந்த பிரபஞ்ச பாதமானது எப்படி வரும்? ஏன்னா அவனுக்குதான் தெரியுமே இந்த அனாதி அவித்தியினாலதான் இந்த வேதமும் கல்பிதனும் அவனுக்கு தெரியும். அதனால எப்படி வரும்? அதனால இந்த ஒரு பட்சமும் தவறு அப்படின்னு சொன்னேன். இல்ல பிரம்ம அபரோக்ஷ ஞானம் எப்ப வருதோ அப்பதான் வேதமானது பொய்யானது, அதுவும் அவித்யாகல்பிதம் எனக்கு ஞானம் வரும் அப்படின்னு சொன்னாக்கா அதற்கு சமாதானம் வஸ்து தஸ்து வஸ்து சுரூபத்தை வச்சு பார்த்தோம்னா உண்மையில் தது உத்தர ஞானம் கூட அந்நியதா அதுவும் பொய் தானே, அதுவும் பொய் தான். ஏன் அப்படின்னா எப்ப குரு கிட்ட உபதேசம் வாங்கிக்கிறானோ அப்பவே அவனுக்கு தெரிஞ்சுடுறதே இந்த பிரபஞ்சமானது பொய் அப்படின்னு தெரிஞ்சுடுறது. அதனால பிரம்ம விதிரிக்தம் அனைத்தும் பொய் என்னாக்கா வேதமும் பொய் தான் அப்படின்னு அவனுக்கு தெரியுது. தெரிஞ்சதுனால இத அப்பிராமான்யம் இல்லைன்னா அவனுக்கு இல்ல, அப்பிராமான்ய ஞானம் அவனுக்கு இருக்கு. வேதமும் அப்பிரமாணம், பிரத்யக்ஷமும் அப்பிரமாணம், அனைத்தும் அப்பிரமாணம் தெரிஞ்சுடுச்சுனாக்க எப்படி அப்பிரமாணமான வேதத்தினால அப்பிரமாணமான பிரத்யக்ஷமானது பாதிக்கப்படும். அதனால இது தவறு. இது அதுவும் ஞானிக்கு ரொம்ப விரோதமான கல்பனை சொல்றது. அதனால அதுவும் தவறு. சரி, நாங்க என்ன சொல்றோம், எங்களுக்கு அபிமானம் இருக்கு, நிர்தோஷத்துவ அபிமந்தாரக, என்னுடைய மதமே நிர்துஷ்டம் தோஷமற்றது அப்படின்னு ஒரு அபிமானம் இருக்கு, அபிமந்தாரகம். அந்த மாதிரி நிர்தோஷத்துவ அபிமந்தரும் என்னுடைய தத்துவம் இருக்கு, எங்க சித்தாந்தம் அதுவே சரியானது அப்படின்னு நமக்கு அபிமானம் இருக்கு. அந்த அபிமானம் சொன்னாலேயே என்ன எடுத்துனாக்க நீ தான் அபிமானிக்கணும். அதை உண்மையிலேயே உந்தம் தவறானதுதான்.
அப்படின்னு அதுல சூச்சிக்கிறார் சுவாமி. அப்படி அபிமந்தாக்களா இருக்கக்கூடிய எந்த சமயினாக அந்தந்த சித்தாந்தத்தை சொல்றவா தேஷாம் மதிபிகி அவருடைய ஞானம் எப்படிப்பட்டது தெரியுமா? அதுவும் பொய், அதுவும் பொய் தானே. ஏன் பொய் அப்படின்னாக்கா அவனே பொய், அவனுக்கு உபதேசிச்ச குருவும் பொய், அந்த குரு சொன்ன பிரமாணமான சாஸ்திரமும் பொய். அதனால எல்லாம் பொய் தானே, எல்லாம் பொய்யா போயிடுது. இந்த குரு உபதேசிச்சத வாங்கிட்டானுமே அவனுடைய மதிகள் ஞானங்கள் அவைகளும் பொய் தானே. அந்த பொய்யான ஞானங்கள்னால கிருதாந்தாக, கிருதாந்தம்னா நிர்ணயிக்கப்பட்டதுன்னு அர்த்தம், சித்தாந்தங்கள் அர்த்தம், அத்வைதிகளுடைய சித்தாந்தம். அந்த சித்தாந்தங்களும் மித்யா மித்யா நகிம் பவேயு அவைகளும் கூட பொய் தான். ஏன்னா எல்லாமே பொய், என்ன அவன் சொல்றது மொத்தம் உண்மையா இருக்குமா? அதனால அதுவும் பொய் தான். அதுவும் பொய்யா இருக்கிறதுனால எதையோ ஒண்ணத்தை பார்த்துட்டு அந்த அதிகரணசாராய சுவாமி குமார வந்து உதாரணம் காமிக்கிறார். நம்ம கிராமங்கள்ல இப்ப இல்ல, இந்த குந்துமணின்னுவா, இந்த குந்துமணியை வச்சுதான் சொர்ணத்தை தங்கத்தை வந்து எடை போடுவா. குந்துமணியை வச்சு சொர்ணத்தை எடை போட்டான்னாக்கா அந்த குந்துமணி இத்தனை குந்துமணி இந்த இவ்வளவு இருக்கு இது அப்படின்னு சொல்லுவா. ஆனால் குந்துமணியும் சொர்ணமும் ஒன்னா போயிடுமா? குந்துமணிதான் தங்கமா நினைச்சுக்க முடியுமா? அதை நினைச்சுக்க முடியாது. உண்மையிலேயே அளவற்றத்துக்கோசரம் தராசுல வைக்கிறதுக்கு அது உபயோகப்படுறது குந்துமணி. அதை வச்சு நாம சொல்றோம். அதனால அதுவே சொர்ணம்னு நினைச்சான் ஒருத்தன், அது எவ்வளவு தவறானது. அந்த மாதிரி இது தான் சொன்னது பொய்யான சாஸ்திரம், பொய்யான சித்தாந்தம், பொய்யான ஞானம். அதனால ஆனா எனக்கு அபிமானம் இருக்கு, அதனால இது பிரமாணம் அப்படின்னு நீ சொன்னியானாக்கா அது தவறானது. அதே மாதிரி விதி நிஷேதம், விதி வந்ததுன்னாக்கா தான் நிஷேதம் வரும். அந்த நிஷேதம் வந்து விதியை பாதிச்சிடும். அதனால இது வந்து பின்னாடி இருக்கிறது நிஷேதம், முன்னாடி இருக்கிறது விதி. அந்த முன்னாடி இருக்கிற விதிய பின்பு வரக்கூடிய நிஷேதமானது பாதிக்கிறது அப்படின்னு நாங்க சொல்றோம். நிஷேதா, நிஷேதம்னா அபாவம், இன்மை. அது பரஹ இருப்பதை சொல்லக்கூடிய பிரத்யக்ஷத்தை காட்டிலும் பரஹ பின்னாடி வர ஞானம் இது. அது இந்த பாவத்தை இருப்பதை நிஷேதிக்கிறது அப்படின்னு சொல்றோம். இது அதனால பிராபல்யம், இது பிரபலமா போயிடுறது. அதனால சாஸ்திர ஞானம் பிரபலம், அது பாதிச்சுடுதுன்னு நாங்க சொன்னோம்னாக்கா அது வந்து தவறு, ரொம்ப ரொம்ப தவறு. அது ஏன் தவறு அப்படின்னா துரிய பௌத்தஸ்ய கடைசி பௌத்தன் மாத்தியமிகன், வைபாஷிகன், சௌத்ராந்திகன், யோகாச்சாரன், மாத்தியமிகன். அந்த கடைசி மாத்தியமிகன் இருக்கானே சர்வசூன்யவாதி, சூரியம் சூரியவாத்தியம், அதாவது இது பண்றது அவன் தான் விதிக்கிறான், நாங்க தான் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னுட்டு அந்த பறை அடிக்கிறது. அது அந்த சூரியமானது முகரம், அவன் தான் ஜெயிப்பான் இப்போ உன்கிட்ட. ஏன் அப்படின்னாக்கா நீ பிரம்மத்தை ஒத்துண்டு மீதி எல்லாம் பொய்ன்னு சொன்னேன், அந்த பிரம்மமும் இல்லைன்னு அவன் சாதிக்க போறான். அப்படி சாதிக்கிறதுனால அவன் சொல்றதுதான் சித்தம் ஆகும். அப்படி சித்தம் ஆகிறதுனால எந்த விதத்திலையும் முன்பு இருந்த சாஸ்திரத்தை அல்லது பேதத்தை, பிரத்யக்ஷ சித்தமான பேதத்தை பின்பு வரக்கூடிய சாஸ்திரமானது பாதிக்கிறது அப்படின்னு ஒன்னால சொல்லவே முடியாது. அதனால பின்பு உள்ள சாஸ்திரம் பாதகம் அப்படின்னு ஒன்னால சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே பொய், எல்லாமே அவித்யா கல்பிதம் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்ப இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம் திருப்பி. தோஷோத்த்வா விசேஷே நஹி பவதி பரம் பூர்வபாத பிரகல்பம் தோஷஞானம் துமாபூத் அவிதுஷி புருஷே வஸ்துதஸ்து அன்யதா தத் நிர்தோஷத்வ அபிமந்த்ரு ஸ்வசமயிமதிபிஹி கிம் ந மித்யா கிருதாந்தாஹ பிராபல்யம் சேன் நிஷேதः பர இதி முகரம்
सूर्यबौद्धस्य सूर्यम् कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः।